நாசமா போயிடுவ, ஆக்சிடென்ட்ல செத்து போவ, நீ போ. ஆக்சிடென்ட்ல அறுத்து போய் சாவ, அழிஞ்சு போய் சாவ, ஆக்சிடென்ட் அழிஞ்சு போய் சாவ போற, கை கால் உடைஞ்சு முண்டமா போவ. ரீசெண்டா ஒரு ஃபுட் டெலிவரி பண்ண ஒரு பையனை ஒரு லேடி ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டி வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த டெலிவரி பாய் எவ்வளவுதான் பொறுமையா போனாலும் நீ திருப்பி ரிட்டர்ன் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவன்ற லெவலுக்கு ரொம்ப ஓவரா பேசியிருக்கு அந்த லேடி. இந்த இஷ்யூ சோசியல் மீடியால ரொம்ப ட்ரெண்ட் ஆகவும் அந்த லேடி ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு அந்த பையனை பக்கத்துல நிக்க வச்சுக்கிட்டு அப்பாலஜிஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கு. ஆனா நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இது ஒரு ப்ராப்பரான அப்பாலஜிஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்ப ரீசெண்டா பாத்திருப்பீங்க, ஜொமேட்டோ டெலிவரி பர்சன் கிஷோருக்கும் எனக்கும் பெரிய சண்டை நடந்துச்சு. இந்த சண்டையில நான் வந்து நிறைய அபியூசிவ் வேர்ட்ஸ் பேசிட்டேன், என்னுடைய கண்ட்ரோல் மிஸ் பண்ணி அவரை திட்டிட்டேன். 2 பேருக்கும் நடந்த சண்டைக்கு நான் வந்து கிஷோர் கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் அவங்க அம்மாவை இந்த சண்டையில நான் இழுத்து பேசினதுக்கு அவங்க அம்மா கிட்டே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது ரிலேட்டடான வீடியோஸ் இனிமே யாரும் வைரல் பண்ணாதீங்க. டெலிவரி பார்ட்னர்ஸ் ஒரு ஜொமேட்டோ பார்ட்னர்ஸ் யாரையாவது நான் ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா அவங்களுக்கும் நான் சேர்த்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கிஷோர், you want to say something? கிஷோர், friends. வாய் இருக்குதுன்றதுக்காக யாரனாலும் என்னன்னாலும் பேசலாம்னு நினைச்ச அந்த லேடிக்கு எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிக்கவும் அந்த லேடிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இந்த இஷ்யூவை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.